ஹெட் கோச்சா கௌதம் கம்பீர் இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுக்குற முதல் பேட்டி நேத்து குடுத்தாருன்னே சொல்லலாம். வித் அஜித் அகர்கர். அதாவது தலைமை செலக்ஷன் குழுல இருக்கார்ல நம்ம அஜித் அகர்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி குடுத்தாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவர் முன்னாடி வைக்கப்பட்டது. அதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, விராட் கோலிக்கும் உங்களுக்குமான பாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல நாங்க சண்டை போட்டோம் தான். அது டிஆர்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஊதிட்டாங்க. அவங்கவுங்க டீமுக்காக அவங்கவுங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. அததான் நாங்க பண்ணோம். எங்க 2 பேருக்கும் பாண்ட் நல்லா தான் இருக்கு. இப்பயும் சொல்றேன், அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயருங்க. முக்கியமா சொல்லலாம் செம்ம ஃபிட்னஸா இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இன்னும் நிறைய கிரிக்கெட் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவரை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம், நல்லா பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா T20ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓடிஐல ரிட்டையர் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இன்னும் நிறைய கிரிக்கெட்லாம் மிச்சம் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியோட ரிட்டையர் ஆவாங்கன்றதெல்லாம் என்னோட கெஸ்ஸே கிடையாது. அவங்க ஆசைப்பட்டா 2027 வேர்ல்ட் கப் கூட அவங்க ஃபிட்னஸ் எல்லாமே ஒத்துழைக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2027 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் கூட அவங்க ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து தகவலை வந்து கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டீமில் எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு, நிறைய நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓப்பனிங் ஸ்லாட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து அவரை நிமிட் நாங்கள் டோர்னமெண்ட்ல எடுக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அஜித் அகர்கர் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல, என்ன ரீசன் அப்படின்னு இருக்கும்போது, ரவீந்திர ஜடேஜாவையும் அக்ஷர் பட்டேலையும் சேர்த்து ஸ்ரீலங்கா டூருக்கு கூட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமாக கேட்டால் கிடையாது. சாத்தியம்னா 2 பேர் எதுக்கு லெஃப்ட் ஆர்ம், ஸோ வந்து வேணான்னு விட்டுட்டோம். ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த இதில் சீரீஸில் ஓய்வு கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் வருது, அதில் முக்கியமான வீரராக அவர் இருப்பார்னு அவர்கிட்டயே நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் சொல்லியிருந்தாரு. ஸோ முகமது சாமி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பங்களாதேஷ் சீரீஸில் வந்து அவரை நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொன்னாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஏங்க கேப்டன் கொடுக்கல, சூரியகுமார் யாதவ்க்கு ஏங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அப்பப்போ காயம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிற ஒரு நல்ல பிளேயர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் ஃபுல்லாக, அதாவது கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் போனால் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவங்க தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிளேயர் எதிர்பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்னஸாக இருக்கார், அவர்கிட்ட நல்ல கேப்டன்சி நிறைய இருக்குது. ஸோ அவரை போட்டோம் T20க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐக்கு அவர் கேப்டனாக போடுவீங்களா, ஓடிஐ அவரை எடுப்போமான்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா T20க்கான பேட்ஸ்மேனாக தான் அவரை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டி விடை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.